இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். ஏய், என்னாச்சு? இல்ல, நான் ஒண்ணும் பண்ணல. நான் மகேஷ காப்பாத்ததான் இங்க வந்தேன். அதுக்குள்ள ரவுடிங்க இவரை கத்தியால குத்திட்டு ஓடிட்டாங்க. இவன் இங்க இருக்கிறது உனக்கு எப்படி தெரியும்? நேத்து நைட் அம்மா யாருக்கோ ஃபோன் பண்ணி பேசுறப்போ மகேஷ் அவங்க தான் கடத்தி வச்சிருக்காங்கன்ற விஷயம் எனக்கு தெரிஞ்சது. அப்ப அவங்க கார் எடுத்துட்டு போனப்போ அதிலே மறைஞ்சு போய் இந்த இடத்தை கண்டுபிடிச்சேன். மண்டபத்துக்கு இன்னைக்கு செக்கிங் வந்தப்போ அம்மாக்கு தெரியாம இங்க வந்து மகேஷ காப்பாத்தலான்னு வந்தேன். அதுக்குள்ள என்னென்னமோ நடந்து போச்சு. சரி, பயப்படாத. மகேஷ், மகேஷ், ஹாஸ்பிட்டல் கூட்டு போனோம். புடி. ஆமா சார், ஃபங்க்ஷன் முடிஞ்சு கூப்பிடுறேன் சார். ஆமா. ஏங்க, ஒரு நிமிஷம். ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் வெளியே போயிட்டு வந்துடுறேன். நான் வந்த உடனே ஃபங்க்ஷனை ஸ்டார்ட் பண்ணலாம். என்னம்மா ஃபங்க்ஷனை வச்சு இந்த நேரத்துல வெளியில போயிட்டு இருக்க? ஃபங்க்ஷனை முடிச்சிட்டு போயேன். இல்லங்க, ஃபங்க்ஷனுக்கு முன்னாடி தான் போகணும், அப்பதான் சரியா வரும். சரி, போயிட்டு வா. நான் கொஞ்ச நேரத்துல வந்துருவேன், கவலைப்படாதீங்க. சொல்லுங்க சார். நவீன், மேடம், கார் சாவி உன்கிட்ட இருக்கா? ஆமா மேடம். வெளியே போணுமா? வாங்க போலாம். இல்ல, சாவியை கொடு, நான் போய்க்கிறேன். சரிங்க மேடம். இந்தாங்க. தேங்க்ஸ். எங்க? என்னது? யாரையும் காணோம். மகேஷ பத்திரமா பாத்துக்க சொல்லிட்டு போனா மகேஷையும் காணோம், அந்த ரோடி பசங்களையும் காணோம். என்ன ஆயிருக்கும்? என்ன போன் இங்கே இருக்க? அப்படின்னா ஏதோ அசம்பாவிதம் நடந்திருக்க. அதான் போனை போட்டுட்டு ஓடி இருக்காங்க. ஒருவேளை அந்த மாயா இந்த இடத்த தெரிஞ்சுக்கிட்டு மகேஷ் எங்க இருந்து கூட்டிட்டு போயிருப்பாளோ? அப்படின்னா தப்பாயிடுமே. அவ மகேஷ ரேவதி கிட்ட கூட்டிட்டு போய் எல்லாத்தையும் தப்பு தப்பா மாத்தி சொல்லிடுவாளே. சொல்லக்கூடாது, அப்படி நடக்க கூடாது. மகேஷ் இன்னும் கிடைக்கலையே. ஏற்காடு வரைக்கும் போய் ரேவதியை கடத்தி வச்சு அந்த டிரைவர் பையன் ராஜா கிட்ட கேட்டோம் பார்த்தாச்ச. அவன் நான் கடத்தலன்னு சொல்றான். ஒருவேளை அவன் இல்லைன்னா அந்த சாமுண்டீஸ்வரி கடத்தி வச்சிருக்காளான்னு யோசிச்சா அத பத்தியும் ஒண்ணும் தெரியலையே. நாம இங்க சோகத்துல இருக்கோம், அங்க என்னடானா அந்த ரேவதிக்கு தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்க்ஷனை மண்டபத்துல ஜாம் ஜாம் நடத்த போறாங்க. அப்படின்னா கடைசி வரைக்கும் நம்ம நிலைமை இதானா? எலவு காத்து கிளி மாதிரி ஆயிருச்சு. ஆண்டவா, இப்ப
எதுக்கு இந்த பொம்பளை இங்க வரா? ஏதாவது பிரச்சனை பண்ண வந்திருக்காளோ? முகமே சரியில்லையே, ஒரு மாதிரி கடுப்பா வராளே. ஏய், நீ உடனே கிளம்பி என் கூட மண்டபத்துக்கு வா. என்ன அதிகாரம் எல்லாம் தூள் கலப்புது? என்ன எதுக்கு மண்டபத்துக்கு கூப்பிடுறீங்க? நான் எதுக்காக உங்க விசேஷத்துக்கு அங்க வரணும்? ஏய், உன்னை நான் ஒன்னும் விருந்து திங்கறதுக்கு கூப்பிடல. வேற எதுக்கு கூப்பிடுறீங்க? நீ அங்க வரணும். அங்க வந்து ரேவதி கிட்ட உனக்கும் உன் குழந்தனுக்கும் இருக்கிற தப்பான உறவை பத்தி சொல்லணும். அப்பதான் என் மேலயும் என் மாப்பிள்ள மேலயும் இருக்கிற கோவம் அவளுக்கு போகும். அட்லீஸ்ட் அவ ஒரு சந்தோஷமான வாழ்க்கையாவது வாழ்வா. ஓ, உங்க பொண்ணு சந்தோஷமா வாழ்க்கைய ஆரம்பிக்கிறதுக்காக நான் இதை செய்யணுமா? சரி, ஓகே. அப்புறம் வேற என்னெல்லாம் செய்யணும்? என்னடி நக்கலா? என்கிட்ட வேலை பார்த்த குடும்பம் நீங்க என்னையே நக்கல் பண்ற அளவுக்கு வந்துட்டியா? மரியாதையா வந்து உண்மையை சொல்லு. ஹம், நான் இருக்கிற நிலைமையில எனக்கு பயமே விட்டு போச்சு. அந்த அளவுக்கு டிப்ரெஷன்ல இருக்கேன். அது சரி, நான் வந்து உண்மையை சொன்னா உங்க பொண்ணு சந்தோஷமா இருப்பா. அதனால எனக்கு என்ன பிரயோஜனம்? என்ன சொல்ற? எனக்கு அதுல ஏதாவது ஆதாயம் இருந்தா தானே உண்மையை சொல்ல முடியும். சும்மா வந்து சொல்றதால எனக்கு என்ன லாபம்? இங்க பாருங்க, என் மகேஷ் கிடைச்சிட்டானா நான் ரேவதி கிட்ட மட்டும் இல்ல, எங்க வேணாலும் வந்து உண்மையை சொல்றேன். இங்க பாருங்க, எனக்கு அவன் கிடைச்சிட்டா போதும். நான் யார் வாழ்க்கையிலயும் குறுக்க வர மாட்டேன். ஆனா மகேஷ் கிடைக்காம நான் எந்த உண்மையும் சொல்ல மாட்டேன். என்ன இது? இவ சொல்றத பார்த்தா மகேஷ இவ அங்கிருந்து கூட்டிட்டு வரல போல இருக்கு. அப்ப யாருதான் அவனை அங்கிருந்து கூட்டிட்டு போயிருப்பாங்க? ஒண்ணுமே புரியலையே. என் வாழ்க்கையில ஒரே சந்தோஷம் மகேஷ் மட்டும்தான். அவன் மட்டும் எனக்கு கிடைச்சிட்டா போதும். அவனை எங்கேயாவது கூட்டிட்டு போய் நிம்மதியா சந்தோஷமா இருப்பேன். அப்ப கன்ஃபார்ம்டா மகேஷ் இங்க இல்ல. இவளுக்கும் அவன் அங்கிருந்து காணாம போனதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. நீங்க தான் அவனை கடத்தி வச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அவனை விட்டுருங்க, கண்டிப்பா எல்லா உண்மையும் நான் சொல்லிடுறேன். ஏய், புரியாம பேசாத. அப்படி நான் அவனை கடத்தி இருந்தா நான் எதுக்கு உன்கிட்ட வந்து உண்மையை சொல்ல போறேன்? மகேஷ வச்சு ரேவதிக்கு எல்லா உண்மையும் தெரியற மாதிரி நான் பண்ண மாட்டேன். அப்போ நீங்க அவனை கடத்தலையா? இல்ல. இது பாரு, கடைசியா சொல்றேன். ஒருவேளை மகேஷ் இங்க வந்தாலோ இல்ல நீ மகேஷ தேடி கண்டுபிடிச்சாலோ ரேவதி கிட்ட வந்து எல்லா உண்மையும் சொல்லணும். இல்லனா உங்க யாரையும் நான் சும்மா விட மாட்டேன். அந்த ராஸ்கல் மகேஷ் எங்கதான் போயிருப்பான்? ஒருவேளை தப்பிச்சு மண்டபத்துக்கு போயிருப்பானோ இல்ல மாப்பிள்ள ராஜா கையில மாட்டிருப்பானா? அவரும் அவனை தேடிட்டு தானே இருந்தாரு. அப்படியே அவன் மாப்பிள்ள கிட்ட மாட்டினாலும் எந்த பிரச்சனையும் இல்ல. அவர் நேரா ரேவதி கிட்ட கூட்டிட்டு போய் உண்மையதான் சொல்ல வைப்பாரு. அதனால அவர்கிட்ட மாட்டி இருந்தாலும் எந்த பிரச்சனையும் இல்ல. எதுக்கும் மண்டபத்துக்கு போய் பார்ப்போம்.